ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மூமி குக்கில் ஹோட்டல் சுவையில் எப்படி வெள்ளை குருமா செய்வதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா த மூமி குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. வாங்க வெள்ளை குருமா செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய பல்லாரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 கேரட், 2 உருளைக்கிழங்கு அதையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறமா பாதி கேப்சிகம், அப்புறம் 50 பீன்ஸ், 2 பச்சை மிளகா, தேவையான அளவு கருவேப்பிலை, இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கு பிறகு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ருசியாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி கண்ணாடி பதம் ஆனதுக்கு பிறகு பச்சை மிளகா, கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா தீயை சிம்லே வச்சுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய்கறி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. காய்கறி ஒரு 10 நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். அப்போ தான் நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா காய்கறி நல்லா ருசியாக இருக்கும். அப்புறமா ஒரு பெரிய கிளாஸ் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ காய்கறியை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது சமயத்தில் ஊற வச்சுருக்கிற பச்சை பட்டாணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் வேக விடுங்க. இப்போது மசாலா அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் பொரிகடலை, அண்டிப்பருப்பு, பெருஞ்சீரகம், 3 பச்சை மிளகா சின்னது தான் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பிரியாணி மசாலா, ஏலக்காய், கல்பாசி, அன்னாசிப்பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே எடுத்திருக்கேன். அதை எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பதத்தில் நல்ல மையாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் கொஞ்சம் நல்லா வற்றிருக்கு. பாருங்கள், காய்கறி எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க. மசாலா கழுவின தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போது அந்த சமயத்தில் உப்பு டேஸ்ட்டு பார்க்குறதா இருந்தாலும் பார்த்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு. நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு. பாருங்கள், இப்போ வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு பூரிக்கு சூப்பராக இருக்கும். வீட்டில் எல்லாருமே ஹோட்டல் சுவையில் சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த பதத்தில் ரெடி ஆயிடுச்சு வெள்ளை குருமா. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்